அணி அணியாக, திரள் திரளாக, சாறை சாறையாக, கூட்டம் கூட்டமாக அன்னை மரியாளுடைய ஆலயத்திற்கு செல்பவர்களின் எண்ணிக்கையானது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. காரணம், கானாவூர் திருமணத்திலே தனது நேரம் இன்னும் வரவில்லை என்றாலும் கூட தனது தாய் அன்னை மரியாளின் வேண்டுகோளுக்கு இணங்க அங்கு இருக்கின்ற அத்திருமணத்தில் இருக்கின்ற குறைகளை நிறைவாக்கி வர இருக்கின்ற துயரங்களையும் அவமானங்களையும் இழிவுகளையும் அப்புறப்படுத்திய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னையினுடைய பரிந்துரை மூலமாக நமது தேவையெல்லாம் சந்திப்பார், நம்மை உயர்த்துவார் என்கின்ற நம்பிக்கை இருப்பதினால்தான் மக்கள் ஆவலோடும் இயக்கத்தோடும் நம்பிக்கையோடும் அன்னையினுடைய ஆலயத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். பழைய ஏற்பாடு முழுவதிலும் மீட்புக்கான செய்திகள், திட்டங்கள், நிகழ்வுகள் குறிப்பிடப்பட்டிருக்கிற பொழுதிலும் அது நிழலாக, ஷேடோவாக இருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் தான் ஆணித்தரமாக, தெளிவாக, பல்பவுலாக, கேட்டகரிக்கலாக மீட்பு திட்டமானது ஆரம்பமாகிறது. மீட்பு திட்டத்தை ஆரம்பித்த தந்தையாய கடவுள் மீட்பின் தொடக்கத்திலேயே வானதூதர் கபிரியேல் மூலமாக பயன்படுத்திய வார்த்தை, உச்சரித்த முதல் சொல் லூக்கா 1:28, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே என்ற வார்த்தைதான். இந்த வார்த்தையை நாம் உச்சரிக்கிற பொழுதே நாமும் ஆண்டோடைய மீட்பு திட்டத்திற்கு நெருக்கமானவர்களாக மாறிவிடுகிறோம். சக்கேயுவுக்கு கிடைத்த மீட்பின் மகிழ்ச்சியை நாமும் பெற்றுக்கொள்கிறோம். நல்ல கலனை பார்த்து நீ இன்றே என்னோடு வான் வீட்டில் இருப்பாய் என்று சொன்ன ஆசீர்வாதத்தையும் நாமும் பெற்றுக்கொள்கிறோம். எனவே அன்னை மரியாளின் திருவுருவத்தை நாம் இப்பொழுது நினைவு கூறுவோம். ஒரே அன்னை மரியாள் என்றாலும் கூட அவர் காட்சி கொடுத்த இடங்கள், திருச்சபையுடைய கோட்பாடுகள், அன்னை மரியாளுடைய குணநலன்கள், அன்னை மரியாள் வெளிப்படுத்திய செய்திகள், இவற்றின் வழியாக நாம் அன்னையை பல பெயர்களில் பல உருவங்கள் வடித்து பார்க்கின்றோம். எனவே இப்பொழுது நமக்கு தெரிந்த அன்னை மரியாளுடைய சுருவத்தை, திரு உருவத்தை கண்முன்னால் கொண்டு வருவோம். கண்களை மூடி மனக்கண்களால் அன்னையுடைய திருவுருவத்தை பார்ப்போம். அது வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதாவாக இருக்கலாம், புனித லூர்து மாதாவாக இருக்கலாம், புனித பாத்திமா மாதாவாக இருக்கலாம், புனித ரோசா மிஸ்டிகா மாதாவாக இருக்கலாம், கட்டுக்களை அவிழ்க்கின்ற மாதாவாக இருக்கலாம், கார்மேல் மாதாவாக இருக்கலாம், அமலோற்ப மாதாவாக இருக்கலாம், பரலோக ராக்கினி மாதாவாக இருக்கலாம். எந்த அன்னை மரியாளுடைய உருவம் நமக்கு பிடித்திருக்கிறதோ, நமக்கு பரிச்சயமாக இருக்கிறதோ, நமக்கு நெருக்கமாக இருக்கிறதோ அதை நாம் கண்முன் கொண்டு வருவோம். மனக்கண்களால் அந்த உருவத்தை பார்த்து கொண்டே தந்தையாய கடவுள், பிதாவாய சர்வேஸ்வரன் முதல் வானக தூதர் கபிரியேல் மூலமாக உச்சரித்த அதே வார்த்தையை அருள்மிக பெற்றவரே வாழ்க என்றும் ஆவே மரியா என்றும் நாம் பலமுறை உச்சரிக்கின்ற பொழுதே அன்னை மரியாளுடைய வல்லமை மிக்க பரிந்துரை மூலமாக தாய் சொல்லை தட்டாத மகன் இயேசு நமது நோயை குணப்படுத்துகிறார், நமக்கு விடுதலை தருகிறார், தடைகளை அப்புறப்படுத்துகிறார், கட்டுக்களை உடைக்கிறார், வாழ்க்கையில் வெற்றியையும்
உயர்வையும் தருகிறார். இந்த நிமிடம் வரை நம்மை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிற எல்லா தீய சக்திகளும் நிர்மூலமாக்கப்படுகிறது. அழகின் அந்தகார சக்திகள் எரிந்து பொசுக்கப்படுகிறது என்பதை உணர்ந்து கொண்டு இனம் புரியாத ஆசீர்வாதத்தையும் அபிஷேகத்தையும் நான் பெற்றுக்கொண்டு எல்லாரும் இணைந்து சொல்வோம். அருள்மிக பெற்றவரே வாழ்க, அருள்மிக பெற்றவரே வாழ்க, அருள்மிக